ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 24ஆம் தேதி ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்துல இந்த 2 பொருட்களை சேர்த்து இந்த ஒரு பொருளுக்கு மேலே வைத்து தீபத்தை ஏற்றும் போது எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும், கட்டுக்கட்டாக பணம் சேரும், கடன் தீரும், செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி தீபத்தை எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையுமே அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. அதுலேயும் ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுடைய அருள் நிறைந்த மாதம். ஆடிப்பெருக்கு, ஆடிப்பூரம், இது மாதிரி நம்ம ஊர்ல எவ்வளோ விஷயங்கள் பரபரப்பா இருந்தாலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் உண்டு. ஆடி மாதத்துல வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பானது. இந்த நாள்ல அம்மனை எப்படி வழிபடணும், இதனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல அம்மன் சக்தி ரூபத்துல பூமிக்கு வந்து தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த வகையில ஜூலை 24ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. அம்மனுடைய லட்சுமி கடாட்சத்தையும் குடும்ப அமைதியையும் பெருக்கக்கூடிய நாளாகவும் நம்ம கருதலாம். இந்த நாள்ல அம்மன், அம்பாள், மகாலட்சுமி தாயார், மாரியம்மன், மகமாயி இப்படி பெண் தெய்வங்களை மனமுருகி வழிபாடு செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், எதிர்மறை ஆற்றல்கள் இது எல்லாமே விலகி சுபிக்ஷம் உண்டாகும். குறிப்பா சுமங்கலி பெண்கள் அவங்களுடைய மாங்கல்ய பலம் பெறுவதற்காகவும் திருமண தடைகள் நீங்கி இந்த நாள்ல விரதம் இருந்து அம்மனை வழிபாடு செய்யறது பலகாலமா இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இந்த அற்புதமான நாள்ல நாம வீட்டுல ரொம்ப எளிமையான வழிபாடுகள் செய்யலாம். காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு வீட்டை சுத்தப்படுத்தி வாசல்ல கோலம் போட்டு பூக்களால அலங்காரம் செய்யணும். மாலை அப்படின்னா காலை நேரத்துல காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி நெய் தீபம் போடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய இல்ல என்ன ஒரு பெண் தெய்வம் இருக்காங்களோ அவங்க படத்துக்கு வேப்பிலையும் செவ்வரளி அப்படி இல்லைன்னா மல்லிகை பூக்களால அலங்காரம் செய்யணும். ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே கூழும் பாயாசமும் தான் சிறப்பு. இன்னொரு பக்கம் சர்க்கரை பொங்கல், துள்ளு மாவு, பால் பாயாசம் இது மாதிரி பொருட்களையும் நைவேத்தியமாக படைக்கலாம். இந்த நாள்ல லலிதா சகசரநாமம் அப்படின்னா அம்மனுடைய பாடல்களை பாராயணம் செய்யறது குடும்பத்துல அளவற்ற நிம்மதியை கொடுக்கும். கோயில்ல கூழ் வார்க்கப்பட்டு தானமா வழங்கப்படுவது அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்க வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வரவழைத்து வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், வளையல், ரவிக்கை துணி இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து உபசரிக்கிறது மகாலட்சுமியோட அருளை அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துடும். வீட்டோட நிலைவாசல்ல ஒரு சிறிய பித்தளை சொம்புல தண்ணீர் எடுத்து வைத்து அதுல ஒரே ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு சில்லறை நாணயமும் போட்டுக்கணும். அந்த ஒரு தண்ணீர்ல மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருட்களையும் சேர்த்து அந்த பித்தளை சொம்போட வாய்ப்பகுதியில வேப்பிலைய சொருகி உங்க வீட்டோட நிலைவாசல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைக்கிறது அந்த அம்மனையே உங்க வீட்டுக்குள்ள வரவழைக்கிறதுக்கான ஒரு கலசத்தை தயார் செய்து வீட்டுக்குள்ள வரவழைச்ச பலனை இந்த ஒரு பரிகாரத்து மூலமா பெற முடியும். இப்படி ஆடி வெள்ளிக்கிழமை அதுவும் 2வது வெள்ளிக்கிழமைக்குரிய பல மகிமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் வெள்ளிக்கிழமைய ஒரு சில காரணங்களால தவற விட்டவங்களுக்கோ இல்ல வழிபட முடியாதவங்களுக்கோ அற்புதமான வழி இந்த 2வது வெள்ளிக்கிழமை. இந்த வருஷம் நமக்கு ஆடி மாதத்துல மொத்தமா 5 வெள்ளிக்கிழமைகள் இருக்கு. அதுல 2வது வெள்ளிக்கிழமை இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைத்து ஒரு தீபத்தை ஏத்தணும். வெள்ளிக்கிழமை பொதுவா மகாலட்சுமி தாயார், மகமாயி, மாரியம்மன், அம்பாள், அம்மன் இது மாதிரி தெய்வங்களுக்கும் உரியது. கூடவே சுக்கிர பகவானுக்கும் உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் எது? வெள்ளை மொச்சை. எந்த ஒரு தீபத்தை ஏத்துறதா இருந்தாலும் அந்த தீபத்து கூட ஒரு சில பொருட்களை சேர்த்து தீபத்தை ஏற்றும் போது அந்த தீபம் ஒரு தாந்திரிக தீபமா மாறி பலன்களை பன்மடங்கு பெருக்கும். அதுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏற்றக்கூடிய தீபமும் விதிவிலக்கு கிடையாது. இந்த தீபத்தை முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல, அதை விட்டா ரொம்ப நல்ல நேரம் இரவு 8லேருந்து 9, இந்த 1 மணி நேரம் சுக்கிரஹோரை. இந்த நேரத்துல இந்த தீபத்தை ஏத்துறது விசேஷம்தான். மற்ற தீபங்கள்லாம் ஏற்றி எப்பவும் போல ஆடி வெள்ளிக்கிழமைக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறிய தட்டுல ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை எடுத்து வச்சிடுங்க. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகல்விளக்கு வைத்து தீபத்தை ஏற்றணும். அப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல இந்த 2 பொருட்கள். முதல் முக்கியமான பொருள் பட்டை, சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பட்டை. அடுத்ததா 3 இல்ல 4 எண்ணிக்கையில கிராம்பு. இயற்கையாவே கிராம்புக்கும் பட்டைக்கும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மையும் மருத்துவ குணங்களும் உண்டு. அதுலயும் தீபத்தை ஏற்றும் போது இந்த பொருட்களை சேர்த்து தீபத்தை ஏத்துனா கிராம்பு அப்புறம் பட்டை இந்த 2மே மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நறுமண பொருட்கள். வீட்டுல பண வரவு, தன ஆக்கர்ஷணம்
இந்த 2த்தையும் ஏற்படுத்தக்கூடியது. இந்த 2 பொருட்களையும் நெய் தீபம் அப்படி இல்லைனா தீப எண்ணெய் போட்டு தீபத்தை ஏத்தும்போது வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறி பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். வீட்ல அடிக்கடி சண்டை, தேவையற்ற மனக்கசப்புகள் இல்லைனா ஒரு விதமான பாரமான சூழ்நிலை ஏற்படுத்தும் போது இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா அது சரியாகும். தீபத்துல கிராம்பும் பட்டையும் சேர்த்து அந்த எண்ணெயோடு ஏற்படக்கூடிய அந்த நறுமணம் இருக்கு இல்லையா, அது வீட்ல இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை அழித்து நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும். அடுத்ததா கண் திருஷ்டி ஏவல். கிராம்புக்கு திருஷ்டியை போக்கக்கூடிய சக்தி இருக்கு. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல இந்த தீபத்தை ஏத்தி அந்த புகையை வீடு முழுக்க காட்டும்போது இல்ல அந்த தீப ஒளியை பரவ செய்யும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டியும் தோஷங்களும் நீங்கும். அடுத்ததா இந்த தீபத்தோட சூட்ல பட்டையும் கிராம்பும் லேசாக சேரும்போது உருவாகக்கூடிய நறுமணம் இருக்குல்ல, இது மன அழுத்தத்தை குறைக்குமா. இதுல இருக்கக்கூடிய மூலிகை நறுமணம் காத்துல பரவும் போது நுண் கிருமிகளை அழித்து சுவாச பாதையை சரி செய்யும். அந்த அளவுக்கு மருத்துவமும் மகத்துவமும் ஆன்மீகமும் நிறைந்த ஒரு தீபம் தான் இந்த ஒரு தீபம். வெள்ளிக்கிழமையில ஆடி வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில இரவு 8 to 9 இந்த ஒரு மணி நேரத்துல சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை மீது அகவிளக்கு வைத்து அந்த தீபத்துல அந்த அகவிளக்குல எண்ணெய் ஊற்றக்கூடிய குழி பகுதியில பட்டையையும் கிராம்பையும் போட்டு அதுக்கப்புறம் தீபத்தை ஏற்றும் போது தான் இப்போ நாம சொல்லியிருக்கக்கூடிய இந்த பலன்கள்லாம் கிடைக்கும். இந்த தீபம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல உங்க வீட்டில் கூடிய வறுமை பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வரவேண்டிய கடன் திரும்ப வரமாட்டேங்குது, வாங்கி கடனை திருப்பி கொடுக்க முடியல, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக நீங்க முன்வைக்கலாம். கிராம்புக்கு இன்னொரு சக்தி இருக்கு. என்னன்னா காரிய தடை நீக்கி ரொம்ப நாட்களாகவே உங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே போகுது. அது குழந்தை பாக்கியமா இருக்கலாம், திருமண வரனா இருக்கலாம், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை கணவருக்கோ மனைவிக்கோ சரியான உத்தியோகம் கிடைக்க மாட்டுது, உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு தடைப்பட்டுட்டே போகுது, இது மாதிரி ஒரு தடைகளுமே இந்த கிராம்பு மூலயமா சரி செய்ய முடியும். இந்த தீபத்தை இந்த பொருட்களை போட்டு ஏற்றும் போது ஒரே நேரத்தில் சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும், மகாலட்சுமி தேவரோட அனுகிரகமும் சேர்த்து கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில ஆடி வெள்ளிக்கிழமையில தீபத்தை ஏற்றும் போது மற்ற நாட்களை ஏற்றதை விட இந்த நாட்கள் கூடுதல் பலன்களை கொடுக்கும். இந்த தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த எண்ணெய் ஊற்றக்கூடிய குழி பகுதியில அந்த பட்டையோ கிராம்போ மீந்துச்சுன்னா அதை பத்திரப்படுத்தி வைக்க வேணாம். அதை அப்படியே எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடிகளில் போட்டுருங்க, இல்லை பூந்தொட்டியில் போட்டுருங்க. அந்த வெள்ளை மொச்சையை மறுநாள் சனிக்கிழமை உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கோ இல்லை உங்கள் வீடை பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளையோ தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தெரியும். நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபடுறதை விட ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபடும் போது நம்ம முழுமையாக வழிபட்ட பலன் திருப்தி கிடைக்கும் இல்லையா. அதுக்கு இந்த ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி 2வது வெள்ளிக்கிழமையும் விதிவிலக்கு கிடையாது. இதுக்கு நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரமும் இதுக்கான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். புதுசாக கிராம்பு, பட்டை, வெள்ளை மொச்சை இதெல்லாம் வாங்கணுங்கிற கட்டாயமே இல்லை. உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றி முடிச்சுட்டு உங்கள் மனசக்கூடிய பாரத்தெல்லாம் நீங்கள் மகாலட்சுமி தேவரை முன்வைக்கும் போது நிச்சயம் அது எல்லாமே ஒரு நாள் தீர்வு கிடைச்சி பிரச்சனையெல்லாம் சரியாகி வாழ்க்கையே மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.